40 நாட்கள் வேதாகம ஆச்சரியங்கள். ஒவ்வொரு நாளின் நிகழ்ச்சியின் நிறைவில் 5 கேள்விகள் அந்த நிகழ்ச்சியிலிருந்து கேட்கப்படும். நீங்கள் சரியான பதிலை கண்டுபிடித்து எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைங்க. இந்த 40 நாளும் 40 எபிசோடையும் பார்த்து சரியான பதிலை எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய நபருக்கு சிறந்த பரிசை உங்களுக்கு அனுப்பி வைக்க குழுவாக திட்டமிட்டு இருக்கிறோம். ஆமேன். நாற்பது நாட்கள் சிலுவையின் ஆச்சரியங்கள் என்னும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் நம்ம ஒரு ஆழமான ஒரு அற்புதமான சத்தியத்தை படிக்க போகிறோம். நம்மோடு இணைந்திருக்கிறாங்க அருமை நண்பர் பீட்டர் மாதவன் அவர்கள். வாங்க அவரை நம்ம வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளாக செல்லலாம். மாதவன், இன்னைக்கு நம்ம வேதாகமத்திலிருந்து என்ன ஒரு ஆச்சரியமான பாடத்தை படிக்க போகிறோம்? 40 நாட்கள் சிலுவையின் ஆச்சரியங்கள். சிலுவை சுற்றி நடக்கும் நிகழ்விலிருந்து ஆச்சரியங்களும் நம்ம பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு 3 முறை மறுதளித்த சீஷனிடத்திலிருந்து 3 பாடங்கள் என்று படிக்க போகிறோம். ரொம்ப ஒரு நல்ல நேர்த்தியான தலைப்பு சகோதரரே. இந்த தலைப்பை கேட்டோடனே நேயர்களுக்கு எல்லாருக்கும் சடனாக மனசில் வர்றது பேதுரு தான். ஏன்னா 3 முறை பேதுரு தான் மறுதளித்தார். அந்த 3 முறை மறுதளித்திலிருந்து நமக்கு என்ன ஒரு பாடம்? 3 பாடங்கள் இருக்குது நான் சொன்ன மாதிரி. அதில் முதலாவது பாடத்தை நம்ம படிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக இயேசு என்ன காரியத்தை கூறினார், அதற்கு பேதுரு என்ன மறு உத்தரவு கொடுத்தார்னு ஒரு கான்வர்சேஷன், உரையாடலை வாசிக்க போகிறோம். வாசிக்கட்டுமா? கண்டிப்பா. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 31 முதல் 35 வாக்கியங்கள். இயேசு அவர்களை நோக்கி, இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடறல் அடைந்தாலும் நான் ஒரு காலும் இடறல் அடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மரிக்க வேண்டியதாய் இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். இந்த வாக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யதார்த்தமாக ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. முக்கியமான காரியம்தான். என் நிமித்தம் நீங்கள் இடரல் அடைவீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாரும் இடரல் அடைஞ்சாலும் நான் இடரல் அடைய மாட்டேன் அப்படின்னு பேதுரு சொல்கிறார். உடனே ஆண்டவர் சொன்னாங்க, இன்னைக்கு ராத்திரியே நீ 3 முறை என்ன பண்ணுவ? மறுதலிப்பன்னு சொல்கிறாங்க. அப்பயும் என்ன சொல்கிறாருன்னா, நான் மரிக்க வேண்டியதாக இருந்தாலும் மறுதலிக்க மாட்டேன் என்று சொல்வதை பார்க்க முடியுது. டயலாக்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கிற மாதிரி பார்க்க முடியுது. ஆனால் இங்கே நம்ம ஒரு மிக முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். அதுல இருந்து முதலாவது பாடத்தை கற்றுக்கலாம். ஒரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாங்க, மற்றொரு புறம் பேதுரு இருக்கிறாரு. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து, நீ இந்த ராத்திரியிலேயே 3 முறை மறுதலிக்கக்கூடிய பலவீனம் உன்னிடத்தில் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா பேதுரு என்ன சொல்றாருன்னா, நான் மரிப்பதா இருந்தாலும் மறுதலிக்க மாட்டேன், நான் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்றாரு. ஏசப்பா நீ கொஞ்சம் வீக்கா இருக்கன்னு சொல்றாரு. இப்போ பேதுருவுக்கு அவருடைய வீக்னஸ் தெரிஞ்சிச்சா இல்லையா? தெரியல. அவர் தன்னை என்னவா தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு? ஸ்ட்ராங்கான பர்சன் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பேதுரு தன்னை ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனா நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. அவருடைய வீக்னஸ் அவருக்கே தெரியல. அதை போன்று நாமும் அநேக நேரத்துல நாம ரொம்ப ஸ்ட்ராங்னு நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். நான் ரொம்ப பலசாலி, பலவான், இதெல்லாம் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா நாம ரொம்ப வீக்குங்கிறது நமக்கு தெரியாம கூட இருக்கலாம். நாம ரொம்ப வீக்குங்கிறது நம்மிடத்தில் உள்ள ஒரு வீக்கான குறைவுள்ள காரியம் நமக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஒரு சில உதாரணம் நான் சொல்றேன். டீச்சர் ஸ்கூல்ல பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப கூட பயன்படுத்துவாங்க. சரி, சில டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க எத்தனை முறை ஓகே சொல்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. இவங்க ஓகே 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 ஓகேன்னு சொல்றாங்கிறத மாணவர்கள் அன்னைக்கு கிளாஸ்ல உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னா கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுல என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த டீச்சர்ட்ட ஒரு வீக்னஸ் இருக்கு. ஒரே வார்த்தைய அறியாம திரும்ப 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 சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா அந்த வீக்னஸ் யாருக்கு தான் தெரிஞ்சிருக்குன்னா அந்த மாணவர்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கு. அதை போன்று நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்மிடத்தில் உள்ள ஒரு குறைவு, வீக்னஸ் நமக்கே தெரியாம கூட இருக்கலாம். ஆனா யாருக்கு தெரியும்? இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் உள்ள குறைவை சொல்லும் போது, நான்லாம் அப்படி கிடையாது, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நான் எவ்வளவு பலசாலி தெரியுமா,
மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் நான் நிப்பேன் தெரியுமா அப்படின்னு நாம பேசாம, அப்படியே ஆண்டவரே என்னிடத்தில் பலவீனம் இருக்குதா, நான் அதை மாத்திக்கணுமா அப்படிங்கிற எண்ணத்தோட நாம அணுகக்கூடியவர்களா இருக்கணும். எல்லா நேரத்திலயும் ஆண்டவர் நேரடியாவே நம்ம இடத்தில் பேசுவாரு என்று எதிர்பார்க்க கூடாது. சில நேரத்துல சில ஊழியக்காரர் மூலமா பேசலாம், சில நேரத்துல வேதாகமத்தின் மூலமாக பேசலாம், சில நேரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வின் மூலமாக கூட நீ இந்த காரியத்தில் பலவீனமாய் இருக்கிறாய், இதை மாற்றிக்கொள் என்று ஆண்டவர் உணர்த்தலாம். ஆனா அந்த நேரத்துல நான் இத்தனை வருட காலமாக ஊழியத்தில் இருக்கிறேன், இதையெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டல்ல என்று நான் நினைத்தால் பேதுருவை போன்று நான் வழி விலகி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப பாடம் 1, என்னுடைய பலவீனமே எனக்கு தெரியாது, நான் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து என் பலவீனத்தை கேட்டறிந்து நான் அதை மாற்றிக்கொள்ள ஒப்பு கொடுக்க வேண்டும். அருமையான பாடமா இருக்கா இல்லையா? நிச்சயமா. 2வது காரியத்தை நம்ம கடந்து போலாம். 2வது காரியம் கடந்து போவதற்கு 3 முறை அவர் மறுதலித்த வேத வாக்கியங்களை வாசிக்க நினைக்கிறேன். வாசிக்கட்டுமா? கண்டிப்பா. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 69 முதல் 75 வாக்கியங்கள். முதலாம் மறுதலிப்பு. அத்தருணத்திலே பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்திலே உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடே கூட இருந்தாய் என்றாள். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான். அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறொருத்தி அவனை கண்டு, இவனும் நசரேயனாகிய இயேசுவோடே கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னாள். அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான். சற்று நேரத்திற்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. இந்த வாக்கியங்களை பார்த்தீங்கன்னா 3 முறை பேதுரு மறுதலித்தது தெரியுது. முறை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்றாரு. 2வது முறை பார்த்தீங்கன்னா ஆணையிட்டு சத்தியமா சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. 3வது முறை பார்த்தீங்கன்னா யாருன்னே தெரியாதுன்னு சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் என்ன பண்றாரு, தொடங்குறாரு. ஒருவேளை இயேசுவை சபித்தால் ஓகே இவர் அவன் கூட இல்லாத ஆளு அப்படின்னு நினைச்சுக்கிற மாதிரி சபிக்கவும் தொடங்கினார் என்று சொல்லுவதை பார்க்க முடியுது. இப்படி பேதுரு 3 முறை மறுதலித்த ஒரு பாவம் செய்தார் என்று பார்க்கிறோம். நாம நம்முடைய வாழ்க்கையில சில பாவங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்காம இருந்திருந்தா நல்லா இருக்கும். அது நடக்காம இருக்கிறதுக்கு வேற ஏதாவது செய்ய வேண்டியிருந்தா கூட நான் செஞ்சிருப்பேன் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லைங்களா? சில பாவங்களை நினைத்து நம்ம வருத்தப்படும். அப்படி பேதுரு இந்த 3 முறையும் மறுதலிக்காம இந்த பாவத்தை ஜெயிப்பதற்கு வேற ஏதாவது வழி இருந்ததா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு வழி இருந்தது. அந்த வழியை இயேசுவும் சொல்லி இருந்தாரு. 3 முறை மறுதலிக்காம இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஆலோசனை கொடுத்திருந்தார். அந்த ஆலோசனையை வாசிக்கட்டுமா? மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41ஆம் வாக்கியம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இந்த வசனத்திலிருந்து பார்க்கும்போது ஒருவேளை அன்றைக்கு ராத்திரி பேதுரு விழித்திருந்து ஜெபம் பண்ணியிருந்தான்னா சோதனையில விழுந்திருப்பாரா? நிச்சயமா விழுந்திருக்க மாட்டாரு. அன்றைக்கு ராத்திரி இயேசு எத்தனை முறை ஜெபம் பண்ணாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 3 முறை போய் பிதாவுடைய சித்தத்துக்காக ஜெபம் பண்ணாங்கன்னு நாம் பார்க்கிறோம். ஒருவேளை பேதுரு 3 முறை இயேசுவோடு விழித்திருந்து ஜெபம் செய்திருந்தால் 3 முறை மறுதலித்திருப்பாரா? மாட்டார். அப்ப அன்றைக்கு இரவு அவர் ஜெபம் பண்ணாதனாலதான் அவருடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய கரும்புள்ளியாக அந்த மறுதலிப்பு நடந்ததுங்கிறத பார்க்கிறோம். நாம கற்றுக்கொள்ளக்கூடிய 2வது பாடம் என்னன்னா, எவ்வளவு பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலுமே ஜெப வாழ்க்கை குறைவாக இருந்தால் அவன் மறுதலித்து சத்தியத்தை விட்டு விலக வாய்ப்பு இருக்குதுங்கிறத நாம தெரிந்து கொள்ளலாம். 3வது முக்கியமான பாடத்தை நாம தெரிந்து கொள்ளலாம். இந்த 3வது முக்கியமான பாடத்தை படிப்பதற்கு ஒரு வாக்கியம் வாசிக்கிறேன். வாசிக்கட்டுமா? மத்தேயு 26ஆம் அதிகாரம் 75ஆம் வாக்கியம். அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான். இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, நாம மறுதலிக்காமல் ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். பாவம் செய்யாம ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம வாழ்க்கையில ஒரு கரும்புள்ளியாக பாவம் வந்து விடுகிறது. அப்படி இருக்கிற நேரத்துல கூட பேதுரு மறுதலித்து விட்டேன், இனி
நான் இயேசுவோடு இருப்பதற்கு தகுதி அல்ல, நான் மறுதலித்து விட்டேன், இனி வாழ்வதற்கே தகுதி அல்ல என்று என் உயிரையே நான் விடுகிறேன் என்று யூதாசை போன்று தற்கொலை முயற்சி என்ன பண்ணல, செய்யல. மாறா தன்னுடைய பாவத்தை உணர்ந்து இயேசு சொன்ன வார்த்தையை நினைத்து மனம் கசந்து என்ன பண்றாரு, அழுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மூன்றாவது பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு மைய கருத்து என்னன்னா, நாம் பாவம் செய்தாலும் அதை குறித்து நாம் வருத்தப்பட்டு, ஆண்டவரை இவ்விதமா நான் செய்திருக்க கூடாது, என்னை மன்னிச்சிருங்க, மற்றொரு வாய்ப்பு கிடைத்தால் நான் இப்படி நடக்காதபடிக்கு நான் எச்சரிக்கையா இருக்கிறேன்னு செய்த தவறை குறித்து உணர்வடைந்து மனங்கசந்து அழுகக்கூடிய பண்பு நமக்கு இருக்கிறதா, நாம சிந்திக்க வேண்டும். அப்படியா ஒரு மனிதன் மறுதலித்தவனாக இருந்தாலும், தனக்கு துரோகம் செய்தவனாக இருந்தாலும், தனக்கு நம்பின நேரத்தில் கை கொடுக்காதவனாக இருந்தாலும் கூட இயேசு மறுதலித்தவனை மறுபடியுமாக மாற்றினார். 3 முறை பேதுரு மறுதலித்தார். ஆனால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 3000 பேர் ஞானஸ்நானம் எடுக்கும் அளவிற்கு பிரசங்கம் செய்தார், இயேசுவை அறிக்கை செய்தார், இயேசுவை எனக்கு நன்கு தெரியும் என்று பிரசங்கம் செய்தார் என்று பார்க்கிறோம். அப்ப இயேசு அவர் வாழ்க்கையை எப்படி மாத்திருக்காருன்னு பாருங்க. ஒருவேளை மறுதலிப்பு செய்திருந்தா கூட ஒரு 30 பேர் நடுவுல செஞ்சிருந்திருக்கலாம், இல்ல ஒரு 300 பேர் நடுவுல கூட செஞ்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இயேசுவை அவர் மனம் திரும்பி அறிக்கை செய்யும் போது எத்தனை பேரு ஞானஸ்நானம் எடுக்கிற அளவுக்கு அறிக்கை செஞ்சாரா? 3000 பேரு அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அப்ப இயேசுவானவர் மறுதலிக்காத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான ஆலோசனையும் கொடுக்கிறாரு. அப்படி மறுதலித்தாலும் மனக்கசந்து அழுகிற ஒரு நபரை அப்படியே கைவிடுறது இல்ல, அவனையும் மாற்றி மனம் திரும்ப செய்து 3000 நபர்களுக்கு பிரசங்கம் செய்யக்கூடிய வல்லமையான ஒரு நபராக பயன்படுத்துகிறார். இந்த மூன்றாவது காரியம், பாவத்தை குறித்து மனம் கசந்து உணர்ந்து அழக்கூடிய ஒரு நபருக்கு, மனம் திரும்பின ஒருவனுக்கு இயேசு மிகப்பெரிய ஒரு ஊழிய களத்தை வைத்திருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்கு கொடுக்கிறது. இதுதான் இந்த 3 பாடங்கள். இந்த பாடங்கள் நிச்சயமா பார்க்கக்கூடிய நேயர்களுக்கும் நமக்குமே ஆறுதலாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ரொம்ப ஒரு ஆழமான ஒரு தெளிவான ஒரு சத்தியத்தை சொன்னீங்க. பேதுரு ஆண்டவரை மறுதலித்ததன் மூலமாக நமக்கு என்ன ஒரு பாடம் அப்படின்றத 3 மறுதலிப்பின் மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுத்தீங்க. நிச்சயமாக இது ஒவ்வொருவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் தேவன் உங்களோட கூட இருப்பாராக. ஆமென் நண்பரே. ஏன்னா நேயர்களே, இந்த எபிசோட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு நான் நம்புகிறேன். தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க, எங்களோட நிகழ்ச்சிகளை பாருங்கள், மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் விசேஷமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.